ஹலோ அண்ட் வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் கபாலிடா. கபாலிடா நான் நேற்று சொன்ன மாதிரி இங்கிலாந்து தான் வேர்ல்ட். ஆனால் நேற்று நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, இந்தியா இவ்வளோ நல்லா விளையாடியும் எதனால வந்து கபாலிடா இல்லை ஒரு வேர்ல்ட் சாம்பியன் சொல்லும்போது இங்கிலாண்டை சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க பிரசனா. ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துனே இருக்கு. ஒருவேளை நிஜமாவே இங்கிலாந்து அது அந்த மாதிரி ஒரு டீம் தானா, இல்லாட்டி வந்து நம்ம அந்த வேர்ல்டு கப் வின்னர்ஸை வந்து ரொம்ப டீப்பா ரீட் பண்றோமா, இல்லை இந்தியா ஆன் பார் இருக்காங்களா? செமிஃபைனல்ல கூட நியூசிலாண்டோட தான் தோத்தாங்க, இங்கிலாண்டோட தோக்கலையே. லுக், அதான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப இந்தியா வந்துட்டு had one bad day in the World Cup. To be very honest with you, இந்தியா ஃபைனல்ஸ் வந்திருந்தாங்கன்னா நான் பிளண்டா அப்படி சொல்லக்கூடாது, பயஸ்டா வந்துட்டு இந்தியாவோட பீட் இன் இங்கிலாந்து, பட் ஸ்டோரி would have been totally different. இன்னொன்னு, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டிடியூடோட வாங்க. டாஸை ஜெயிச்சா மேட்சை ஜெயிக்கணுன்ற ஆட்டிடியூட்ல வராதீங்க. கிரவுண்ட் கண்டிஷன்ஸ், பார் ஸ்கோரு, எந்த பீரியட்ல ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணும் அது தெரிஞ்சாதான் பண்ண முடியும். பார் ஸ்கோர், வின்னிங் ஸ்கோர் 329. அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியா வேர் 11 ஷாட். ரெண்டாவது குரூஷியல் கேம் இன் தட் பர்டிகுலர் வென்யூ, ஓவர் நம்பர் 16 to 35. இங்கிலாந்து 91 for 5, இந்தியா 124 for 3. கடையை மூடுங்க. ஓவர் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வேர்ல்டு சாம்பியன்ஸா இருந்தாலும் மண்ணை தான் கவனம். ஓகே, நம்ம இந்த கபாலிடா இந்த செக்மெண்ட்டை வந்து 3 ரவுண்ட்ஸா பிரிக்க போறோம் பிரசன்னா. அதாவது வந்து எப்படின்னா, கபாலி லேயர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு சைட்லயும் இருக்கிற பிளேயர்ஸ் யாரு, அன்னியோட கபாலி, அதாவது போன ஓடிஐயோட கபாலி யாரு, அப்புறம் கபாலி 2 அந்த ஃபேஸ் ஆஃப் த கேம், எந்த ஃபேஸ்ல வந்து கேம் மாறி போச்சு அப்படிங்கிறது. கபாலி 3, இந்த கபாலி 3 போலிங் சைட்ல இருந்து எந்த டீமுக்கு யார் கபாலியா இருந்தாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். கபாலி 1ஓட லேயர்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலாண்டோட கபாலியை பிக் பண்றேன். நான் ஷோக்கு முன்னாடியே நேத்தே ப்ரிவியூலயே சொல்லியிருந்தேன், கபாலி 1 பேர்ஸ்டோ, நம்ம பிதாமகன் பேர்ஸ்டோ தான். ஏன்னா ஆட்டம் ஆடினாரு பிரச்சனை, அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடினாரு. அவளுக்கு வந்து அந்த ராங் டைம்ல அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லலாமா? இது ஒரு ஓடிஐ கேம். சம்டைம்ஸ் என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து ஒரு 20 ஓவர்லயே மேட்சை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதனாலதான் ஒருவேளை கேமே தோத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட நிறைய பேர் கிடைச்சது. இந்த கபாலி 1 பேர்ஸ்டோ, பிதாமகன் பேர்ஸ்டோ இந்த ஒன் டே ஃபார்மேட்ல எஸ்பெஷலி இங்கிலாந்துக்கு கலக்கி கொடுத்துருக்காரு. நேத்தும் பாத்தீங்கன்னா ஒரு விட்டு கொடுத்தா ஹி வாஸ் லீத்தல் ஆன் தி ஆஃப் சைடு. பிக்கப் புல்லு, ஒரு மாதிரி ஆஃப் ஆர்டர் புல், பவர் பிளே எல்லாம் நொறுக்கிட்டார். குணால் பாண்டியாவை கூட என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறாருன்னு தெரிஞ்சு அந்த ஆம்ப் அப் பண்ணாரு பிரஷரை, போலிங் அந்த ரிதம். இன்ஃபேக்ட் நல்லா பால்ஸ் போட்டாரு. காமெண்ட்ரியில கூட பேசினாங்க, ஒரு ஸ்வீப் ஒன்று அடிச்சாரு பியூட்டிஃபுல்லா, கிரீஸ்க்கு பின்னாடி லெங்க் பின்னாடி போட்டாரு. இருந்தாலும் பேர்ஸ்டோ ஷோட் ஹிஸ் கிளாஸ், அந்த பிதாமகன் கிளாஸை காமிச்சாரு. யுவர் தாட்ஸ் ஆன் கபாலி 1 பேர்ஸ்டோ? நீங்க வந்து மேட்சுக்கு முன்னாடியே, அதாவது நேத்து ப்ரிவியூ ஷோலயே நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பேர்ஸ்டோவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, 2-3 வருஷமா அவர் தான் ஒரு பேக் போன்னு நீங்க சொன்னது பர்ஃபெக்டா நடந்தது. இன்னொன்னு என்னன்னா, பேர்ஸ்டோவோட ஸ்ட்ரென்த் வந்து டவுன் த கிரவுண்ட் கிடையாது. அந்த பிரசீத் கிருஷ்ணாவை பர்டிகுலரா அப்செட் பண்ணாரு பாருங்க, எடுத்த உடனே நாட் அட் ஆல் பேட் பால்ஸ், கொஞ்சம் மேல போட்டாரு. பேர்ஸ்டோ மேலதான் போடணும், கொஞ்சம் ஆஃப் சைட்ல மேல போட்டா மிட் ஆஃப் மேல 1 பவுன்ஸ், கொஞ்சம் விக்கெட்டுக்குள்ள மேல போட்டா மிட் ஆன் மேல 1 பவுன்ஸ் போட்டு அந்த யங்ஸ்டரோட கான்பிடன்ஸ்ல கிழிச்சிட்டாரு 3 ஓவர்ஸ்ல 37. இன்னும் ஒண்ணு நான் திருப்பியும் அதான் சொல்றேன், இது நீங்க பேர்ஸ்டோ அவுட் ஆனதெல்லாம் நீங்க வந்து பெருசா பண்ண முடியாது. பாருங்க, ஒரு 317 ஒரு பிரீசி 95 அடிச்சிருக்காரு. ஃப்ரம் 135 ஃபார் நோ லாஸ் யூர் கெட்டிங் பண்டில் அவுட் ஃபார் 251. இன்னும் நான் திருப்பி அதான் சொல்லுவேன், பில்லிங்ஸ் வந்து அந்த இடத்துல நம்பர் 3 ஆடி இருந்தாருன்னா ஒரு 30 பால் எடுத்து ஒரு 27 அடிச்சு ஒரு பார்ட்னர்ஷிப் அங்கே இருந்ததுன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். I don't know whether it's the right decision to send Stokes in. பேர்ஸ்டோ கபாலி இல்ல, கபாலிக்கும் மேல இல்ல. எதுக்காக நான் இந்த டாபிக் அதாவது சொல்லும் போதே, பிதாமகனை பத்தி பேசும்போதே பிதாமகன் அவுட் ஆன நேரத்தையும் ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, நீங்க அந்த படம் பாத்துறீங்களான்னு தெரியல, அப்படியே சூர்யா பின்னாடியே வால் புடிச்சுனே போறீங்க, அவருக்கு மேல அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன். அந்த மாதிரி இந்த சேஸ் பின்னாடியே வால் புடிச்சுன்னு போகணும் ஓப்பனர் ஐடியலா பாத்தீங்கன்னா. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த காம்பன்சேட்டரி சைடு, அதாவது இன்னொரு சைடை வச்சு பார்த்தோம்னா, இங்கிலாந்து வந்து 2015 2019 வேர்ல்டு கப்புக்கு ஒரு மேப் போட்டாங்க, ரூட் போட்டாங்க. அந்த ரூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்ரா வண்டிய சண்முகம் போட்டோம் அப்படின்னு சரத்குமார் விஜயகுமார் சொல்ற மாதிரி அடிச்சுனே இருப்பாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நோவாம அடிச்சுனே இருப்பாங்க. இங்கிலாந்துல இருக்கிற விக்கெட்ஸுக்கும் சைடு பவுண்டரி ஷார்ட்டா இருக்கிறதுக்கும் அந்த ட்ரூ நேச்சர் ஆஃப் த விக்கெட்டுக்கும் நீங்க அடிச்சுனே இருக்கலாம். பட் ஏன் விராட் கோலி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேசர்ஸ் இந்த கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் அப்படிங்கிறது ஒன் டே ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பல கியர்கள் இருக்கு. அதாவது வண்டியை ரோட்ல, காரை வந்து ஒரு நல்ல ஒரு காரை ரோட்ல ஓட்டுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கியர்ல தான் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். மெதுவா டிராபிக் வந்துச்சுன்னா கியரை குறைக்கணும். காலி ரோடு வந்தா 4th கியர் போகணும். 4th கியர்ல ஆரம்பிச்சிட்டீங்க, 2 ஃபீல்டர் தான் வெளில, அந்த ஒரு குவைட்டனிங் ஃபேஸ் வேணும்.
ஏன்னா மேட்ச் ஜெயிக்கணும்னா ஒரு 125 150 அடிக்கிற பிளேயர் தான் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்க. ஏன் விராட் கோலி கிரேட்டஸ்ட் சேசர்? ஒருவேளை இங்கிலாந்து அவங்களோட ஃபார்முலாவை லுக்கிங் அஹெட் 2023 வேர்ல்டு கப்புக்கோ இல்ல இங்க ஆடுற T20 வேர்ல்டு கப்புக்கு வேற மாதிரி இருக்கும், இதை ரீட் பண்ண முடியாது. 2023 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கியர் ஃபேஸ் மாத்தணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களோட தாட்ஸ் பீடா? 50 ஓவர்ஸ்ல நீங்க பியூட்டிஃபுல்லா நெயில் பண்ணீங்க. 50 ஓவர்ஸ்னா 2 ரூல்ஸ் ராமானுஜம் இருந்தே இருக்கணும் டாப் 7ல. நீங்க எல்லாரும் அந்நியன்னா வந்து பிரகாஷ் ராஜ் ஒரு ஆள் வந்து விலங்க கையில போட்டு ஐஸ் கியூப்ல உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் வெளில வருது கஷ்டமாயிடும். ஸோ நீங்க வந்து எல்லாருமே இப்போ சாம் பில்லிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட், ஒரு கவர்ஸ்ல ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல், ஸ்டோக்ஸ் ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? ரூட் என்ன பண்ணுவார்? நேற்று ரூட் இருந்திருந்தா உங்களுக்கு வேற மாதிரி போயிருக்கும் கேம். அவர் என்ன பண்ணுவார்? அப்படி திருகி இங்க ஒரு ஒண்ணு அங்க ஒரு ஒண்ணு ஒரு ஸ்டியர். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இங்கிலாந்து மிஸ். நீங்க 50 ஓவர்ல நீங்க அடிச்சுனே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பின்னாடி வந்து குழந்தை டிஸ்டர்ப் தான் பண்ணும். அதனால வந்து நீங்க ஒரு மலானோ இப்ப ரூட்டுக்கு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மலான் ஆடி இருக்கணும். அது அவங்க பண்ணல. அதுதான் வந்து அவங்களுடைய தப்பு நான் ஃபீல் பண்றேன். சோ நீங்க அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. டேவிட் மலான் ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸ்டோக்ஸ் தான் 3ல வரப்போறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அதுதான் ரைட் மூவ்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க நினைக்கலாம் டேவிட் மலான் கிலான்னு whatever be it, பட் எனக்கு என்னவோ அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் பிளே, அவங்களோட பேசேஜ் ஆஃப் பிளே, அவங்களோட தாட் ப்ராசஸ் தான் அவங்க மாத்தணும்னு ஃபீல் பண்றேன். அதை தான் நான் கபாலி 1ல பேர்ஸ்டோ மூலமாவும் சொல்லணும்னு நினைச்சேன், பிதாமகன் பேர்ஸ்டோ மூலமா சொல்லணும்னு நினைச்சேன். ராதர் இல்ல இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல நம்ம அடுத்தது கபாலி 2ல அதை பேசலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கபாலி 2 அந்த ரவுண்டுக்குள்ள இப்ப போக வேண்டிய நேரம் வந்துச்சு. கபாலி 2ல பேசேஜ் ஆஃப் பிளே நீங்க ஷோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க. அந்த 15 to 35 ஓவர்ஸ் ஆர் 19 to 35 ஓவர்ஸ் ஒரு பேசேஜ் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ண அந்த பேசேஜ் ஆஃப் பிளே என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னதுக்கு அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. சரி, அந்த இப்ப இங்கிலாந்து இப்ப எப்படின்னா அந்த பேசேஜ் ஆஃப் பிளே நான் எப்படி சொல்றேன்னா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் அந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கிலாந்து வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க எப்படி போட்டாலும் முதல் 15 ஓவர்ல உங்களை வச்சு டீம் தான் கட்ட போறாங்க. அவங்களை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்? இப்போ T20ல நம்ம என்ன சொன்னோம்? அவங்கள பவர் பிளேல அடிக்கணும்னு. இங்க அவங்களை எங்க அடிக்கணும்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல அடிக்கணும். அதை பியூட்டிஃபுல்லா நேற்று இந்தியா பண்ணாங்க. இந்தியா வந்து இப்ப நான் நேற்று என்ன பார் ஸ்கோர் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல வந்து 86 இருக்கணும்னு போட்டேன். 86 for 1, ஆனா 64 for no loss. இந்த இதுல எப்படின்னா 11 runs per wicketனா இந்தியா வாஸ் ஒன்லி லேகிங் behind 10 runs. அந்த ஆன்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா 15 to 35 அவங்க அப் பண்ணாங்க. இங்கிலாந்து என்னன்னா ஆல்ரெடி இந்த 5th கியர் போயிட்டு இந்த 5th கியரை மெயின்டைனும் பண்ண முடியாம 3rd கியர்ல கண்ட்ரோலும் பண்ண முடியாம they fell apart. 91 for 5 in that passage of play in a wicket like Pune where it gets better and better. கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இருக்கும். அது தட் இஸ் நாட் a big issue at all. அதுதான் மோகனும் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இருந்தது, பட் we should have applied better அப்படின்னு. நெக்ஸ்ட் கேமும் இதுதான் தியரி. இதை இங்கிலாந்து கரெக்ட் பண்ணாம திருப்பி இந்த கடத்கஜன் அப்ரோச்ல போனாங்கன்னா சீரீஸ் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு 2 பேசேஜ் ஆஃப் பிளே நின்னுச்சு. அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரம் ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரோல் இன் தி பார்க். தேங்க்ஸ் இந்தியா லுக்கிங் 40 லைட். நான் பிரசன்னா மைக்கேல தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அழகா சொல்லியிருந்தாரு, நல்லா சொல்லியிருந்தாரு. 3-0 இந்தியா ஜெயிக்கும் சொல்லி பியூட்டிஃபுல்லா ஒரு வேலையை பண்ணியிருந்தாரு. ஸ்ட்ரோல் இந்த பார்க்னு ஒரு ட்வீட்டை பண்ணி அவரே சொந்த செலவுல சூனி வச்சாரு. இந்த குடுகுடுக்காரெல்லாம் வெளில வருவான் அப்படியே வந்து. இன்ஃபேக்ட் அந்த சிங்கம் கூட சிங்கம் 2 நினைக்கிறேன். இவர் சந்தானம் வருவார். சந்தானம் வந்துட்டு நல்ல நேரம் பிறகுது அவர் சூர்யா வீட்டு வாசல் ஆடுவாரு. அவர் உள்ள கூப்பிட்டு டின்னு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ட்வீட்டை போட்டு வீட்டுல அழகா உட்காந்து படுத்து பார்க்க வேண்டிய மேட்ச் எதுக்கு ஒரு ட்வீட்டை போட்டாரு தெரியல. நீங்க வேற தேங்க் பண்ணிருக்கீங்க. அது ஒரு நல்ல மொமெண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். ஆனா அது பேசேஜ் ஆஃப் பிளே கிடையாது. என்னோட பேசேஜ் ஆஃப் பிளே நான் அழகா சொல்ல போறேன். 2 பேசேஜ் ஆஃப் பிளே நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது ஒரு தீமா இருக்கு. அது என்ன தீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே வந்து இந்தியா வெளியூருக்கு போய் இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா இது ஒரு தீமாவே பில்ட் பண்ணி இந்தியால எல்லா நியூஸ் சேனல்லையும் இதை பத்தி பேசி எல்லா பேப்பர்லயும் இதை பத்தி எழுதி ஒரு 2 பேரை டிராப் பண்ணிருப்பாங்க டீம் விட்டு. அதை பத்தி தான் இப்ப நான் பேசலான் இருக்கேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஆஃப் பிளே, இது ஒரு பேசேஜ் ஆஃப் பிளேன்னு சொன்னதோ ஏரியா ஆஃப் கன்சர்ன் சொல்லலாம். ஆயின் மார்கன் கேகேஆர் கூட இதை வந்து நோட் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. பட் T20 டிஃபரெண்ட் ஃபார்மேட் வச்சுக்காங்க. அவர் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டார்ட்ஸா இருக்காரு பாக்குறதுக்கு. பிரச்சனை ஸ்பின்னர்ஸ் போடும்போது மேல விழுற பால் நிறைய பின்னாடி ஆடுறாரு. நேற்று கூட நோட்டீஸ் பண்ணீங்க. குல்தீப் யாதவ் வந்து போட்டாரு, ஸ்லைட்லி குவிக்கஸ்ட் ஏர் போட்டாரு, பின்னாடி போய் ஆடுறாரு அந்த பால பிளாட்டா போட்ட உடனே. அதே மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ் கன்சிஸ்டன்டா ஷார்துல் தாக்கூருக்கு அவுட் ஆறதுக்கு முன்னாடி இல்லாத பால கட்டு இல்லாத பால ஒரு மாதிரி புல். அதான் எப்படி அடிக்கிறாருன்னா அட் த பேஸ், இங்கிலாந்துல வர பேஸுக்கு அந்த பவுன்ஸுக்கு ட்ரூ நேச்சருக்கு அடிக்கிறாரு. வெர்டிகல் ஷாட்ஸ் இல்ல, ஹரிசாண்டலா நிறைய அடிக்கிறாரு. அதாவது எனக்கு கன்சர்ன் வந்து ஒரு ரன் அடிக்கிறார் அடிக்கலங்கிறது இல்ல. ஒரு இங்கிலாந்து சைட்ல இருந்து பார்க்கும்போது அவர் ஒரு நீங்க சொல்ற மாதிரி மைக் மோகன் ஆர் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு குரூஷியல் பிளேயர். மொமெண்டம் மட்டும் மாத்த மாட்டாரு, பினிஷர்.
ஒரு ஆன் பார் பெஸ்ட் ஃபினிஷர் இந்த வேர்ல்டு நிறைய பேர்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அது ஒரு பேசேஜ் ஆஃப் பிளே. ரெண்டாவது பேசேஜ் ஆஃப் பிளே நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, பிரசித் கிருஷ்ணாக்கு நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்கா போறாரு. ஹி லுக் வெரி இம்ப்ரெசிவ். டால் ஃபாஸ்ட் பவுலர். ஒரு இந்தியாவில் வந்து அவ்வளோ டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல இஷாந்த் சர்மாக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி டெக் அடிச்சாரு. காட் சம் மூவ்மெண்ட் ஆஃப் த பிச் அண்ட் இன் தி ஏர் ஆல்சோ. செகண்ட் ஸ்பெல் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா அடி வாங்கிட்டு செகண்ட் ஸ்பெல் கம்பேக் அபிலிட்டி காட்டுறதே வந்து ஒரு பயங்கரமான குவாலிட்டி. ஆனா பேசேஜ் ஆஃப் பிளே அப்படின்னு நான் சொல்ல வரது என்னன்னா, பவுன்சர்ஸ். அதாவது இந்தியா வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா இந்தியாவுக்கு ஷார்ட் பால் போடுவாங்க. வி ஹேவ் டு ஒர்க் ஆன் தி ஷார்ட் பால். நம்ம சரியா ஆடல அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் மாதிரி எல்லாரும் எழுதுவாங்க. ஆனா இங்கிலாந்து இங்க வந்திருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்கு ஷார்ட்டா போட்டு தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆயின் மார்கன் நேத்து, ஜாஸ் பட்லர் ஜானி பேர்ஸ்டோ குவைட் பேக் ஆஃப் லிங்க் பால் புல் அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. ஆன்சர் இல்ல, எதிர்பார்க்கலையா இல்ல இந்தியா ஷார்ட் பால்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கல. மொயின் அலி புஷ் டான் த பேக் ஃபுட். எஸ், பால் புவனேஸ்வருக்கு மாறுது, சீம் ஆச்சு. ஆனாலும் ஹிட் த டெக் ஒரு மாதிரி செஸ்ட் ஹைல தான் வாங்கிட்டு போச்சு. இந்தியா பவுன்சரால இங்கிலாண்டை இந்தியால அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த பேசேஜ் ஆஃப் பிளே பயங்கர இன்சைட்ஃபுல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஷார்ட் பால் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு கோச் சொன்னாரு. ஷார்ட் பால் அப்படிங்கிறது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயமோ டீம் சம்பந்தப்பட்ட விஷயமோ கிடையாது. ஷார்ட் பாலுங்கிறது எல்லா பேட்ஸ்மேனுக்குமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றோங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவா ரைஸ் பண்ணக்கூடாது இன் ஃபியூச்சர் கூட நான் ஃபீல் பண்றேன். எவ்வளவோ இந்தியன் பேட்ஸ்மேன் பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க, ஷார்ட் பால்ஸ் நல்லாவே அடிக்கிறாங்க. பிரசன்னா, தாட்ஸ் இந்த பேசேஜ் ஆஃப் பிளே நான் சொன்னதுல? மோகன் பத்தி மைக் மோகன் சொல்லாம திருச்செந்தூர் முருகன் சொல்லாம அது நீங்களே இது பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, அவர் எப்படி அப்செட் பண்ணுவார்னா 3 பால் ஆட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கு 4வது பால் இறங்கி வருவார். ஃபாஸ்ட் பவுலருக்கு இறங்கி வந்து மிட் ஆஃப் மேல அடிக்க பார்ப்பாரு. அதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் வே ஆஃப் அப்செட்டிங் த ஃபாஸ்ட் பவுலர். ஒய்டா போட வச்சு அப்புறம் கட் அடிப்பாரு. இப்ப நீங்க இந்த T20லயும் பாருங்க, இப்பயும் பாருங்க, அதை பண்ணல. ரெண்டாவது என்ன பண்ணுவாரு, என்னதான் நீங்க ஸ்பின் போட்டாலும் சைனாமேனா இருக்கட்டும் ஆஸ்பினர் ஆகட்டும் அப்படியே ரூம் கொடுத்து அப்படியே ஒரு இன்சைட் அவுட் அடிப்பாரு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டே அடிப்பாரு இன்சைட் அவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எல்லாரும் பேட்ல போட பார்ப்பாங்க. அதை ஒரு முறத்தை வச்சு ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ற மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணுவாரு. இது ரெண்டையும் நான் பார்க்கவே இல்லை. நேற்று வந்து குல்தீப் ஒரு ஹிட் பை ஃபுல் டாஸ் போற, அது ஒரு 6 அடிச்சாரு. அது தகுந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த இன்சைட் அவுட் ஷாட்டோ உங்களோட ஸ்ட்ரென்த் நீங்க ஆடல அப்படிங்கும் போது either you're not allowed to play what you want to be. ஆடல இல்ல குடுக்கல போடல. இதனாலதான் கபாலிடால இதை பேசுறேன். குடுக்கல. வந்த உடனே அவருக்கு ஷார்துல் தாக்கூர் பிரசித் கிருஷ்ணா என்ன லெங்க் பண்ணல. நீங்க சொல்றீங்க இறங்கி மிட் ஆஃப் மேல அடிக்கலாம் அப்படின்னு. இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி லெங்க் கொடுக்கல. அடிச்சடிச்சு பின்னாடி தள்ளினே இருந்தாங்க. மார்கன் 2-3 பவுன்சர் மிஸ் பண்ணிட்டு தான் அவுட் ஆனாரு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். கட்டடிக்கு சொல்ல வரணும். இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க இங்கிலாந்துலயும் பாருங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னா அரகண்டா அதுதான். நீங்க வந்து அந்த ஹார்ட் லென்ஸ் போட்டாலும் இறங்கி வந்துட்டு ஆன் த ரைஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் தலைக்கு மேல அடிக்க பாப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே இப்ப போனதுல ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு, சார் பிரசித் கிருஷ்ணா பத்திக்கு மோர்கனுக்கு தெரியுமே சார் அப்படின்னு. யோ, பிரசித் கிருஷ்ணா பத்தி மோர்கனுக்கு தெரியும், மோர்கனை பத்தி பிரசித் கிருஷ்ணா தெரியாதா? முதல் மாட்டில் நச்சின் வாங்கி போச்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு கான்பிடன்ஸ் பின்ன அதெல்லாம் நீங்க கரெக்டா சொன்னீங்க. சோ அது வந்து இன்னொன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு பியூட்டி ஆஃப் பால், பீச் ஆஃப் நச்சின் வாங்கி போச்சுங்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க. அவர் கோலி புடிச்சிட்டு இருந்துச்சு, நடந்து வர்றாரு, கோலி வந்து ட்ரை பண்ணாரு, ரன் அவுட், அங்கேயே வந்து பாதி காலி அவரு. சோ நீங்க பாத்தீங்கன்னா முருகன் வந்து தரிசனமே வரலன்னு கோவிலே திறக்கல. அன்பார்ச்சுனேட்லி இந்தியால எப்ப வந்து தரிசனம் வரும்னு தெரியாது. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. எத்தனை மணிக்கு கோயில் திறக்க போறாங்கன்னு தெரியல. திறக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். டு ஹேவ் அ காம்படிஷன். இன்னொன்னு இந்த ஷார்ட் பாலை பத்தி நீங்க பேசுனீங்க, அதை நம்ம போனதரையே பேசணும். தயவு செஞ்சு இந்த இந்தியன் டீமை, இந்த ஜெனரேஷன் இந்தியன் டீமை நான் வந்து தொண்டைக்கு போட்டு பயமுறுத்துவேன். இல்ல நீ ஷார்ட் பால் போட்டா நான் பேட் இப்படி வச்சுட்டு இருப்பேன், அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒன்னு புல் அடிப்பேன், கட் அடிப்பேன், இந்த வேதாந்தெல்லாம் பேசாத. கிரிக்கெட் ஹஸ் எவால்வ்ட். இப்ப நீ ஷார்ட்டா போட்டீங்கன்னா மண்டேல அடி வாங்கிட்டு ரோஹித் சர்மா இங்க அடி வாங்கினார் கையில. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மார்க் புட் அட் 150. சோ இப்ப எப்படி ஆடுறாங்கன்னு இப்ப இந்தியன் இதெல்லாம் நீங்க பழைய மாதிரி இந்த இன்டிமிடேட் எல்லாம் பண்ணாதீங்க. ஷார்ட் பால் எல்லாம் போட்டு பண்ண திருப்பி பண்ணுவாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், they don't have the first string bowlers முகமது ஷமி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்க கதை என்ன இருக்கும், அவங்க இருந்தாங்களா? பிரசித் கிருஷ்ணா பத்தி சொன்னீங்க நீங்களே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களை எடுத்துட்டு போங்க. ஒரு 3 ஓவர்ல 37 அவ்வளவு பேடாவும் போடல, இறங்கி டெசிமேட் பண்றா ஒரு பேட்ஸ்டோ மாதிரி ஒரு பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சு திரும்பி வருது. இன்னொன்னு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, டால் ஃபாஸ்ட் பாலர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச்சர் மாதிரி இஸ் மோர் ரிஸ்ட் டாமினேட்டட் போலர். இந்த பவுன்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னா ஜஸ்ட் கெட்டிங் வெரி எக்ஸைட்டட். நேற்று ஆவரேஜ் ஸ்பீடு பாத்தீங்கன்னா எல்லாம் சும்மா வந்து பெட்ரோல் விலை மாதிரி ஏறுது. 143, 145, 147. So it was really a pleasing sight to see.
ஸோ நீ இன்னொன்னு ஐ ஹவ் டு கிவ் தட் கிரெடிட் யூ. நீங்க தான் வந்து பிரசித் கிருஷ்ணா ஆடுவார்னு சொன்னீங்க. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பிளே. ஐ கேன் பி ஆனஸ்ட் வித் யூ. நான் வந்து செஹல தான் அவருக்கு மேல ஆடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஸோ ஐ வில் கிவ் ஆல்சோ தட் பாயிண்ட் ஆன் யூ. நீங்க தான் வந்து கரெக்டா சொன்னீங்க. பென் ஸ்டோக்ஸ் நம்பர் 3 ஆடுவாரு நீங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் யூ காட் இட் ரைட். இப்போ அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன இந்த பேசேஜ் ஆஃப் பிளே பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இல்ல இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபியூ பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. கபாலி 3 போறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 பிளேயர் ஆப்வியஸ்லி நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். குருணால் பாண்டியா அண்ட் KL ராகுல். நானும் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன் KL ராகுல் ஆடணும், அது வந்து வெரி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாரு. ஒரு ஃபினிஷியல் ரோல ரொம்ப நல்லா எம்ப்ரேஸ் பண்ணிருக்காரு. குருணால் பாண்டியாவும் வேற லெவல்ல பேட்டிங் ஆனாரு. அவங்க போட்ட பார்ட்னர்ஷிப் தான் கடைசியில டிஃபரன்ஸ் வின்னிங் அண்ட் லூசிங் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எஸ்டர்டேஸ் கேம் வந்து நான் என்ன இன்னும் நினைக்கிறேன்னா, குருணால் பாண்டியாவோட அந்த பேட்டிங், KL ராகுலோட அந்த பேட்டிங் கிரேட் ஃபினிஷ், 180 for 5 ஒரு மாதிரி அப்படியே கேம் எடுத்து போனாங்க. அது டிஃபரன்ஸா இருந்தா கூட என்னோட மனசுல என்ன தோணுதுன்னா, அந்த ஸ்கோர் வாஸ் கெட்டபிள். நீங்க சொன்ன மாதிரி 329க்கு இவங்க இருந்த பொசிஷனுக்கு அந்த பேசேஜ் ஆஃப் பிளே ஆடல. ஒரு ஜோ ரூட் இருந்ததுன்னா அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கும். அண்ட் இந்த மொமெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கபாலி 3 போனா, குருணால் பாண்டியா கேப் வாங்கினாரு, அண்ணன் கிட்ட இருந்தே கேப் வாங்கினாரு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு, சாரி தம்பி கிட்ட இருந்து வாங்கினாரு, அண்ணன் இல்ல தம்பி கிட்ட இருந்து வாங்கினாரு. தம்பி கிட்ட இருந்தே வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஒரு அழுதாரு. கடைசியில அவருக்கு அவரோட டே அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு சாம் கரனும் கடைசியில அவுட் ஆகி அவருக்கு டெபியூ விக்கெட்டும் கொடுத்துட்டாரு. யுவர் தாட்ஸ் ஆன் குருணால் பாண்டியா? எனக்கு நான் வந்து கிரிக்கெட் வந்து 2 விதமா பார்ப்பேன். ஒன்னு ஹைலி ஸ்கில்டு, 2வது இந்த வெறித்தனமான கமிட்மெண்ட். இப்ப குருணால் பாண்டியா பாத்தீங்கன்னா 2த்துலயும் வந்து 50-50. அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடும்போதும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 அடிச்சு தன்னை மண்டையில குத்திக்கிற ஒரே ஆள் அவர் தான். பயமா இருக்கியோ மெதுவாயா இன்ஜுரி ஆட போகுது, ஒரு 6 அடிச்சு மண்டை அந்த ஹெல்மெட் உடையிற மாதிரி குத்திப்பாரு மண்டையில. சோ அந்த மாதிரி ஒரு இன்வால்வ்டா இருக்கிற ஒரு பிளேயரை 11 பேரையும் நான் எடுக்கணும்னு பார்ப்பேன். 2010ல MS தோனி அப்படிதான் தரம்ஷாலால 6 அடிச்சு அப்படியே ஹெல்மெட்ல அப்படி குத்தினாரு. நாங்க வந்து வேற குவாலிஃபை போயிட்டோம். சரி, குருணால் பாண்டியா பத்தி பேசிட்டோம். அந்த கபாலி 3 வந்து நான் ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணி வச்சேன் பசங்க அவங்க கிட்ட தாட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நீங்க தமிழ் கமெண்ட்ரியில மேட்ச் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணிருப்பீங்க. பட் பிரிடாமினன்ட்லி வேர்ல்டு கிரிக்கெட்ல ஒரு தீம் போயிட்டு இருக்கு இப்போ. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்பின் வந்து ஒயிட் பால் எஸ்பெஷலி ஒன் டே ஃபார்மேட்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் a passage of play. கபாலி 3 இட் இஸ் த ஒயிட் எலிஃபென்ட் இன் த ஹவுஸ் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது எப்படின்னா, அந்த எலிஃபென்ட் வந்து எப்படி இவங்க கட் பண்ண போறாங்கன்னே எனக்கு தெரியல. அது எதனால பண்ணினாங்க, ஏன் பண்ணினாங்கன்னு தெரியல. ஸ்பின் வந்து எலிமினேட் ஆகுது கேம்ல இருந்து. ஏன் எலிமினேட் ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு மேசிவ் ரீசன். ஸ்பின் ஆடுறதுக்கான ஸ்கில் ரிக்வெஸ்ட், தேவைப்படுற ஸ்கில் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா 5 ஃபீல்டர்ஸ் ரூல். 5 ஃபீல்டர்ஸ் உள்ள வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டரை உள்ள வச்சுட்டு போலரை போட சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாது. பால் டர்னிங் இன், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போடுறாரு, லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போலர் ரைட் ஹேண்டருக்கு போடுறாரு அப்படின்னா அவருக்கு 2-3 ஆப்ஷன் தான் இருக்கு அந்த 5வது ஃபீல்டர் சர்க்கிள்குள்ள வைக்கிறதுக்கு. ஒன்னு வந்து ஆஃப் சைட ஸ்வீப்பர் கவரை வைக்கலாம், வச்ச உடனே ரிவர்ஸ் ஸ்வீப் ஓபன் ஆகுது ஷார்ட்டா. ஸ்கொயர் லெக உள்ள வைக்கலாம், வச்ச உடனே ஸ்வீப் ஓபன் ஆகுது. இல்லாட்டி மிட் ஆஃப் உள்ள வைக்கலாம், வச்சிங்கன்னா லெங்த் டிட்டர்மைன் ஆகுது. மிட் ஆஃப் உள்ள வச்சா பேட்ஸ்மேனுக்கு இல்ல உலகத்துக்கே தெரியும் போலரா தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க ஆஃப் சைட்ல இருக்கிற ஃபீல்டரை உள்ள வச்சீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் மட்டும் ஓபன் ஆகல, லைன் ஓபன் ஆகுது. நீங்க பேசிக்கலி பேட்ஸ்மேன் என்ன சொல்றீங்க, தம்பி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இந்த போலர் போடவே மாட்டான், ஸ்டம்ப்ல தான் போடுவான், அடிச்சுக்க வாங்கிக்க ஃப்ரீ ஹிட் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்கொயர் லெக உள்ள வச்சீங்கன்னா போலர் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் போகுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டர் லைன்ல போட மாட்டாரா, கொஞ்சம் வெளியில தான் போடுவாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து ஸ்வீப் அடிச்சா LW கிடையாது. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க ஸ்பின்னர்ஸ் கிட்டலாம், ஸ்பின் ஆட முடியல அதனால இந்த ரூலா, இல்ல ஸ்பின்னர் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அந்த கான்ட்ரரி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலுக்கு 2 பவுன்சர் கொடுக்குறீங்க ஓவருக்கு. ஸ்கொயர் லெக பின்னாடி வச்சுட்டு 2 பவுன்சர் போட்டா ஓவருக்கு 2 பால் கேரண்டி. பவுன்சர் வரும், பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணா ஓவர் முழுக்க முடிச்சிடலாம். ஸ்பின்ங்கிற ஒரு ஆர்ட்டை கேம்ல எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு இந்த 5 ஃபீல்டர்ஸ் ரூல். அண்ட் மோர் தென் விக்கெட்ஸ், டியூ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்பின் வேணுமா வேணாமா? ஸ்பின்ங்கிறது ஒரு ஆர்ட். ஒரு ஃபியூ கண்ட்ரீஸ் கிட்ட எக்ஸ்ட்ராடினரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபியூ கண்ட்ரீஸ் கிட்ட நாட் சோ மெனி எக்ஸ்ட்ராடினரி ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. இதை வந்து டெஃபினட்டா வந்து ஒரு ரீதிங்க் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த 5 ஃபீல்டர் ரூலுங்கிறது வந்து பேட்ஸ்மேன்ட்ட ஸ்பின்னர் சொல்ற மாதிரி இருக்கு, தம்பி இங்கெல்லாம் தான் போடுவேன் ரொம்ப அடிச்சிடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கபாலி 3 இஸ் a white elephant in the house. இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும் பிரச்சனை. யுவர் தாட்ஸ்? இல்ல நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. வந்து பாவமா இருக்கு ஸ்பின்னர்ஸை பார்த்தா, டு பி ஆனஸ்ட் வித் யூ. நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 2 பவுன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க,
மிட் ஆஃப் உள்ள வச்சுட்டு மார்க்வுட் மாதிரி ஒரு போலர் வந்து ஹார்ட் லென்ஸ் போட்டா மேல அடிக்கவே முடியாது. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப மோர்கன் மாதிரி ஒரு ஆள் நீங்க மிட் ஆஃப் வச்சீங்கன்னா அப்படியே ரூம் கொடுத்து சும்மா அப்படி கிஸ் பண்ணிடுவார் மிட் ஆஃப் மேல பவுண்டரி. எங்கதான் நீங்க போடுவீங்க? இப்ப ஒரு சில பிளேயர்லாம் மோர்கன் வந்து ஸ்வீப்பும் பண்ணுவாரு, ரிவர்ஸ் ஸ்வீப்பும் பண்ணுவாரு, இன்சைட் அவுட்டும் ஆடுவாரு. அந்த மாதிரி பிளேயருக்கு நீங்க ஒரு ஃபீல்டரை ஒழிச்சு வைக்கிறதுங்கும் போது இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி உங்க ஸ்கில்லும் கட் ஆகுதுங்க. சோ அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நீ நேர ஸ்டம்புக்கு போடணும், இல்ல ஒய்டா போடணும், முன்னாடி போட முடியாது, ட்ராஜெக்டரி பிளாட்டா போடணும். there's lot of disadvantages in it. நான் வந்து இது டாபிக் டீவியேட் ஆற அப்படின்னு நினைக்காதீங்க. இந்தியாவோட சக்சஸ் ஸ்டோரி இந்த லாஸ்ட் 6 or 7 இயர்ஸ் ஆன கன்சிஸ்டன்ட் பேசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்ப இந்த எராக்கு முன்னாடி, இந்த எரான்னு சொல்லக்கூடாது, இப்ப இந்த இதுல இந்த செட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், இப்ப ஜடேஜா அஸ்வின் அந்த காம்போவை பாருங்க என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப குல்தீப்பி அந்த பேரை பிரிச்சுட்டாங்க, இந்த குல்ச்சா பேரை பாருங்க, அந்த பேர் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கான்னு பாருங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி என்ன சொல்றது, புனே மாதிரி ஒரு விக்கெட்டு, பெல்டர் ஆஃப் விக்கெட், லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு, வெள்ள பந்து, 4 பேர் வெளியில, இந்த மாதிரி ஸ்லோ ட்ரெஜெக்டரி போடுற குல்தீப் கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. திஸ் இஸ் த டைம் வி நீட் பேக்கிங். இந்த ரூல்ஸுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் திஸ் என்ன சொல்றது 4 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட். ப்ளீஸ் ஆல்சோ மேக் இட் 5. எனக்கு வந்து இல்லையா இன்னொரு பவர் பிளே வேணாலும் நீ முன்னாடி பண்ணிக்கோ, அந்த மாதிரி பண்ணிக்கோ. இன்னொரு பவர் பிளே வச்சுக்கோ, ஒரு பேட்டிங் பவர் பிளேவோ ஒரு போலிங் பவர் பிளே, 15 ஓவர் பவர் பிளே பண்ணிக்கோ. இல்லப்பா, எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும் ஒரு பவுன்சர் கொடுத்தா இறங்கிலும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பவுன்சர் கொடுத்தீங்க. அப்ப ஸ்பின்னர் என்ன சொல்ல வரீங்க? இதுக்கும் சில பேர் பதில் சொல்லுவாங்க, சம்பந்தமே இல்லாம அதையும் நம்ம வாங்குவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க விற்பாங்க, நம்ம வாங்குவோம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பின்னர் வந்து நீயும் பவுன்சர் போடு அப்படின்னுவாங்க. எதுக்கு நான் ஸ்பின்னை சூஸ் பண்ணேன்? சோ பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஸ்பின்னரை ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போட சொல்றீங்க, ஃபாஸ்ட் பவுலர் அவன மாதிரியே போட சொல்றீங்க, பேட்ஸ்மேனா பொழக்க சொல்றீங்க. ஓகே, பேட்ஸ்மேன் பொழக்கட்டும், எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா என்ன சொல்றீங்கன்னா, போலர் போடுற பாலுக்கு ஏத்த மாதிரி பேட்ஸ்மேன் ஸ்கில்ல காட்டணும். இங்க எப்படி ஆகுதுன்னா, போலர் கிட்ட இருந்து நீங்களே டெலிகிராஃப் பண்ணிடுறீங்க. இந்த ஃபீல்டரை வச்சா ஒரு மாதிரி லெங்க்த்தை இழுத்து போட முடியாது, குட் டிராக்ட் அவே பால் போட முடியாது, இந்த ஃபீல்டரை உள்ள வச்சா நீங்க மேல தூக்கி போட முடியாது, இந்த ஃபீல்டரை போட்டா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடணும், இந்த ஃபீல்டரை வச்சா ஸ்டம்புக்குள்ள போடணும். என்ன இது? ஸ்பின்னர் வந்து எங்க வேணா போடலாம். அப்புறம் எதுக்கு? அப்ப சொல்லிடுங்க, இந்த பால் 4 கொடுக்கணும், இந்த பால் 6 கொடுக்கணும், இந்த பால் 2 கொடுக்கணும், இந்த பால் 3 கொடுக்கணும்னு. இட் இஸ் பேசிக்கலி டெலிகிராஃபிங். பேட்ஸ்மேனோட சரக்க, மினிமல் சரக்க வச்சு நிறைய ரிசல்ட் வருது. சுமாரா ஆடுற பேட்ஸ்மேன் கூட ரன் அடிக்கிறாங்க, நல்லா போடுற போலர் கூட ரன்னுக்கு போறாங்க. நான் சொல்றது என்னன்னா, லெட் த லெஜிட்டிமசி ஆஃப் த ஃபார்மேட், அதுதான் வேணும்னா இருக்கட்டும். பட் என்ன ஒரிஜினாலிட்டியோ அந்த போலரோட ஸ்கில்லும் பேட்ஸ்மேனோட ஸ்கில்லும் கம்பீட் ஆனோங்கிறதுனால தான் நான் இந்த ரூல் எடுத்து வச்சேன். கபாலி 3 is a white elephant in the house அப்படின்னு சொல்லி இன்னியோட ஷோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஓடிஎல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மைக்கேல் வான் 3 சொன்னாரு, இனிமே அவர் ட்வீட் பண்ணாம இருக்கணுமா, என்ன பண்ணணும் ஏது பண்ண பிரச்சனை, அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அவர் ட்வீட் பண்ணணும்னு தான் ஆசை. ஏன்னா முதல்ல 3-0 சொன்ன உடனே எனக்கு லைட்டா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ட்வீட்டை பார்த்துட்டு நான் தேங்க்ஸ் மைக்கேல்னு போட்ட உடனே தான் நம்ப ஆரம்பிச்சேன். சரி, நம்ம 329 ஒரு பார் ஸ்கோர் இவரும் ட்வீட் போட்டாரு, கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க போறாங்கன்னு. ஸோ அவர் வந்து அவரோட இதை கண்டினியூ பண்ணணும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, 10க்கு 10 அவர் சொல்றது ஆப்போசிட்டா நடக்கிறதும் போது அவர் தான் வந்து பெஸ்ட் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இன் தி வேர்ல்ட். லெட்ஸ் ஆல் கிவ் இட். இல்ல நேத்து 11 வேற வாட் அ கிரேட் ஸ்டார்ட். ஸ்லோல் இந்த பார்க்குக்கு அப்புறம் கேமே திரும்பிடுச்சு. வெத்தலையில மை தடவி பாக்குற மாதிரி கேமே மாறி போயிடுச்சு. இனிமே செகண்ட் ஓடிஐ அப்படியே இந்தியா ஜெயிப்பாங்க. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, முதல் ஓடிஐ தோத்துருந்தா கண்டிப்பா 2-1 ஜெயிச்சிருப்போம்னு சொல்லலாம். இப்ப முதல் ஓடிஐ ஜெயிச்சிட்டாங்க. எப்படியும் அடுத்த ஓடிஐலேயே சீரீஸ் சீல் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டுட்டு கபாலி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2வது செக்மெண்ட், இந்த 3 கபாலி 3 யாருன்னு பாத்துட்டீங்க. அடுத்த கபாலி ஷோ 3rd ஓடிஐக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிடலாம். தேங்க்யூ so much for joining us for today's episode of கபாலி.